உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாளைக்கு இவ்வளோ பேர் வந்து சந்தோஷம். அதே போல் என்னென்ன விஜயகாந்த் ஏதாவது கேள்வி கேட்கலாம்னு கேள்விக்கெல்லாம் பண்ணுறேன். ஏன்னா இது நல்ல நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் போடுங்க, அது மட்டும் செஞ்சால் எனக்கு போதும். என்னடா விஜயகாந்த் வராமல், ஏன்னா எனக்கே பத்திரிக்கையில் உங்களுக்கு எனக்கு சண்டை இருக்குல்ல, இந்த கேஸ் இருக்கிறனால சரி வரும் உங்களை பார்க்குறேன். அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டாம். முடிவிட்டும் நிச்சயமாக பேசுவேன். நிச்சயமாக நம்ம இந்த 2 நாள் கழிச்சு ப்ரெஸ் மீட்டு கூட இது நல்ல நிகழ்ச்சி, நிகழ்ச்சியை வந்து நீங்கள் போடுங்க. அதேமாதிரி 2,200 லட்சமா 2 லட்சம் கண்டு நடுறோம். ஏன்னா குளோபி எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் வெயில் ஓவர். அந்த வெயிலை தணிக்கணுங்கிறத தான் எல்லாரும் மரக்கன்று நட சொல்கிறேன். மரக்கன்று நடுங்க. இந்த வருஷம் மரக்கன்று நட்டு எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு 50,000 ரூபா கொடுத்துருக்கேன். அது சாப்பாடு எல்லாரும் உங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குற விழா கோயம்பேட்ல உள்ள கட்சி தலைமையகத்துல நடந்தது. இதுல கலந்து கொண்ட விஜயகாந்த் எம்ஜிஆர் காது கேளாதோர் மேல்நிலை பள்ளிக்கு 50,000 நன்கொடை வழங்கினார். அதை தொடர்ந்து மரக்கண்டுகளை நட்ட அவரு மாணவ மாணவிகளுக்கும் அதை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சியோட மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள்னு பல பேர் கலந்துகிட்டாங்க. இறுதியா செய்தியாளர்களிடம் பேசின விஜயகாந்த் தன்னோட பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் 2,50,000 மரக்கன்றுகளை தேமுதிகவினர் நட உள்ளதா தெரிவிச்சிருக்காரு.